Hi students, I am Maithili. Now, 9th Maths la exercise 2.2 la 5th sum தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay, see here, without actual division, find which of the following rational numbers have terminating decimal expansion சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் நம்ம நார்மலாக பண்ணுற டிவிஷன் மாதிரி இல்லாமல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ புக்கில் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. புக்கில் பேஜ் நம்பர் 51 இந்த டெஃபினேஷன் இருக்குது. சி ஜஸ்ட் ரைட் இட் இன் யோர் நோட். ஓகே, ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். See here, if a rational number p by q, already சொல்லியிருக்க rational numberனாலே p by q தான். Okay, the denominator value should be not equal to 0, can be expressed in the form of p divided by 2 power m into 5 power n. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். ஓகே, அப்போ இந்த டினாமினேட்டரில் 2 power m into 5 power n இந்த கண்டிஷன் வந்து நம்ம போடுற சம்மில் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்துச்சுனாக்கா இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வரலன்னா இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை தான் செக் பண்ண போகிறோம். ஓகே, நவ் சி, ஸோ அப்போ ஃபஸ்ட் சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 7 டிவைடட் பை 128 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஸோ இப்போ 7 டிவைடட் பை 128 சரியா, இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, டினாமினேட்டர் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கணும். இப்போது 128 ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் அப்படின்றதுனால இந்த 128 ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 128 நம்ம எப்படி போட்டுக்கலாம், 2 டேபிளில் போட்டிங்கன்னா 64 வந்திருக்கும். எகெயின் 2 டேபிள்னாக்கா 32, தென் எகெயின் 2 டேபிளில் போட்டுக்கலாம், அப்போது 16, எகெயின் 2 டேபிளே போட்டிங்கன்னா 8 டைம்ஸ், தென் எகெயின் 2 டேபிள்னா 4 டைம்ஸ், தென் எகெயின் 2ல் 2 டைம்ஸ், ஸோ 2 2s 4 வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம், 7 நியூமரேட்டரில் 7 அப்படியே வரும், டினாமினேட்டரில் 2 power 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்போ 2 power 7 இருக்குது இன்ட்டு நான் அந்த கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது நம்ம என்னென்னு வந்திருக்கு நமக்கு p டிவைடட் பை 2 power m into 5 power n இப்படி வந்திருக்கணும். 2க்கும் பவர் இங்கே இருக்குது, 5 பேஸ் ரெண்டுலேயும் 2வும் 5ம் வந்திருக்கணும். ஆனால் இந்த சம்மில் நமக்கு 2 வந்துருச்சு, பட் 5 எதுவுமே இங்கே வரல. ஓகே, நம்ம இப்போ என்னது 5க்கு வந்து பவர் இங்கே 0 தான். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7 டிவைடட் பை 2 power 7 இன்ட்டு இந்த 5 பவருக்கு இல்லையா, அப்போ 5 பவர் நமக்கு டேர்ம் என்னவா இருந்தாலும் 5 power 0 எந்த ஒரு நம்பருக்குமே பவர் 0வாக இருந்தால் வேல்யூ 1. ஓகே, ஆனால் நமக்கு வேண்டியது என்ன, 2 power m into 5 power n அப்படி வந்தால் தானே நம்ம டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். இது 2 power 7 வந்திருக்கு, பட் இங்கே 1ன்னு வந்திருக்கு. ஓகே, 5 வந்திருந்தால் தான். ஸோ அப்போ இது நம்ம வராதனால 5 power something வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இப்படி வந்ததுனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், therefore 7 divided by 128 has a terminating, I mean 2 power 7 into 5 power 0. அப்போ 5 power 0ன்னு அந்த வேல்யூ 1 தான். நம்ம இந்த 5 power 0ன்னு எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு இது கரெக்டு தான். ஸோ நம்ம கண்டிஷன் வந்து இதில் ட்ரூ. ஓகே, ஸோ 7 divided by 128 as a terminating expansion. terminating இல்லை டெசிமல் போட்டுக்கோங்க. terminating கொஷனில் வந்த மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க, டெசிமல் expansion because the denominator in the denominator in the form of 2 power m into 5 power n. ஓகே, இங்கே 2 power 7 into 5ல் ஒன்றுமே இல்லாதனால 5 power 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ட்ரூ, வேறு எந்த நம்பர்ஸும் வரல இல்லையா, அதனால் நம்ம வந்து 5 power 0ன்னு எடுத்துக்கலாம், அதனால் இட் இஸ் ட்ரூ. ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இஸ் 21 divided by 15. ஓகே, இப்போ 21 by 15 இதில் பார்க்குறப்போ என்ன பண்ணேன், டேரெக்டாகவே நம்ம இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 21 இருக்குது, 15 இருக்குது. ஸோ இப்போ 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 3s 21, கீழே 5 3s 15. அப்போ என்ன வந்துடும், 7 by 5. இதை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம், 7 divided by 5 இருக்கிறதுனால 5 power 5 இன்ட்டு இந்த டேர்மில் 5 இன்ட்டு நம்ம இப்போ 2 வந்து நம்ம எதுவுமே இல்லை, ஸோ நம்மளாம் இங்கே எடுத்துக்கலாம், 2 power 0 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 5 இருக்குது, அப்போ 5 பவரை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த 5 வந்திருக்கணும், 2 வந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ 5 இருக்குது, 2 இல்லாதனால நம்மளாம் 2 power 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இதில் வந்துருச்சு இல்லையா. ஓகே, therefore என்ன எழுதிக்கலாம், 21 divided by 15
has a same terminating முன்னாடி சம்மில் எழுதுன மாதிரியே terminating decimal expansion. ஓகே என்ன எழுதிக்கணும் because அதே மாதிரி the denominator in the form of 2 power m into 5 power n. ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எடுத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/9/35. ஓகே 4/9/35 இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சுவலி இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறப்போ 4 35 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 35 into 4நாக்கா 140 வந்திருக்கும். ஸோ அப்போ 140 + 9நாக்கா 149 divided by 35 இப்படி வந்திருக்கும். ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்துக்கோங்க 149க்கு 35. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நியூமரேட்டர் பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை, டினாமினேட்டருக்கு என்ன வரும்ன்றது செக் பண்ணியிருக்கணும். அப்போ டினாமினேட்டர் 35 எடுத்துக்கோங்க. இப்போ 5 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 7 5s are 35 அவ்வளோதான் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 149 divided by 35 இது எப்படி எழுதிக்கிறீங்க 5 into 5 into 7 நமக்கு அப்படி தானே வந்திருக்கணும். 2 power m எப்படி வந்திருக்கணும் 2 power m into 5 power n இப்படி வந்திருக்கணும். 2ம் 5ம் வந்திருக்கணும் பேஸில், ஆனால் இங்கே 5ம் 7ம் வந்திருக்கு. ஓகே சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு இல்லையா. therefore எப்படி எழுதிருக்கணும் therefore it is not in the form of 2 power m into 5 power n. So it has non-terminating decimal expansion. Okay, is that clear Noma? 2ம் 5ம் வந்தால் மட்டும் we can write like this. ஓகே சப்போஸ் நம்ம இது இல்லாமல் இந்த ரெண்டு நம்பரில் எது சேஞ்ச் ஆகிருந்தாலுமே இட் இஸ் நாட் அ நான் டெர்மினேட்டிங். இப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு நான் டெர்மினேட்டிங்காக தான் இருக்கும், டெர்மினேட்டிங் இல்லை அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லியிருக்கலாம். ஓகே அண்ட் தென் லிசன் ஃபோர்த் சப்டிவிஷன் 219 divided by 2200. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டர் no problem. Okay just we have to check only the denominator. அப்போ denominator பார்த்தீங்கன்னா 2200 சேம் ஈஸியான டேபிள் எடுத்துக்கோங்க. 2 tables எடுத்திங்கன்னா 1 2s are 2 1 2s are 2 0 and then again 2 table means 5 2s are 10 5 2s are 10 0 and then again 2 table so 2 2s are 4 7 2s are 14 and then 0. Okay and then again 2 table means 5 2s are okay so 5 2s are 10 எடுத்துக்கலாம். 2 2s are 4 7 2s are 14 and then ரிமைண்டர் 1. ஓகே ஸோ அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் 5 2s are 10 வந்திருக்கணும். அப்போ எகெயின் இப்போ வந்து நம்ம 2 டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் எடுக்க முடியாது 5 இருக்கு இல்லையா. ஸோ வி ஹேவ் டு டேக் ஒன்லி த 5 டேபிள்ஸ். 5 டேபிள் எடுத்திங்கன்னா 5 5s are 25 ரிமைண்டர் 2 எகெயின் 5 5s are 25 then again 5 டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 5s are 5 1 5s are 5. ஓகே ஸோ ஹவு டு ரைட் ஹியர் 219 divided by denominator 2 1 2 3 so 2 power 3 into 1 2 5 power 2 2 5s இருக்கு இல்லையா. ஸோ 5 power 2 into 1 11 also extra. ஓகே 11 அப்படின்ற ஒரு டேர்மு நமக்கு வந்திருக்கு. பட் we want only what 2 and 5 only these two numbers மட்டும் வந்திருக்கணும். பட் எக்ஸ்ட்ரா 11 is there. ஓகே ஸோ how to write then சேம் முன்னாடி சம்பளம் சொன்ன மாதிரியே it is not in the form of 2 power m into 5 power n. So it has non-terminating decimal expansion. Okay, is that clear Nama? That's all.